இந்த வெயில் காலம் வந்தாலே இந்த ஏசிக்கு ஏதாவது ஒன்று வந்துடும். அப்படிதான் எங்களோட வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசியில் சுத்தமாக காற்றே வந்து வரல. சரி சும்மா டஸ்ட்டு தான் வந்து அடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து எப்போவுமே நம்மளோட ஏசி வந்து சர்வீஸ் பண்ணுவார். பாலகுரு வந்தாருன்னா சூப்பராக ஏசி ரெடி பண்ணிடுவார். வந்து பார்த்துட்டு இல்லைங்க உள்ளே ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்குது, இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏசி இல்லை அப்படின்னா நிஜமாக இருக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வெயிலுமே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே சூப்பராக ஏசியை வந்து ரெடி பண்ணிட்டாரு. இந்த மாதிரி தொடச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஏசியுமே வந்து ஃபுல்லாக புதுசு மாதிரி வந்து ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டு விட்டுருந்தாரு. நம்ம ஸ்ரதனுக்கு வந்து புதுசாக இந்த ஏசியிலேருந்து க்ளீன்லாம் பண்ணதுக்கப்புறமா காற்று வந்த உடனே டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான். எனக்கு அதை பார்த்த உடனே என்ன சொல்கிறதுனே வந்து புரியல. ஆக்சுவலாக அவனுக்கே வந்து தெரியுது. ஏன்னா முன்னாடியெல்லாம் காற்றே வராமல் இருந்துச்சு. இப்போ ஆன் போட்டின உடனே நல்ல காற்று வந்த உடனே அவனுக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேர் தான் அதிகமாக வீட்டில் ஏசி வந்து யூஸ் பண்ணுறோம், அதனால தான்.